வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சினிமாவோட நியூஸ் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். தனுஷ் நடிப்பில் சேகர் கமலரோட டைரக்ஷன்ல இன்னைக்கு குபேரா திரைப்படம் வெளியே இருக்குது. படம் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். பிச்சைக்காரன் சொல்லிட்டு அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறது கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் டிரைவிங் நல்லா ஒரு வித்தியாசம் நல்லாமே பண்றாங்க. நல்லா இருக்கு. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. 3 hours எப்படி போச்சுனே தெரியல. ஒரு ஃப்ளோலயே தான் கொண்டு போனாங்க. நல்லா இருந்துச்சு. குபேரா படத்தை பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் லைட்டா டிசப்பாயிண்டிங் தான். பட் ஓகே, ஒரு ஆவரேஜா நீங்க ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா போய் பாருங்க. தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் செட் ஆகுமா அப்படின்ற கேள்விக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு தெலுங்கு படம்லாம் நீங்க எப்படி பாப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு வாங்க. தனுஷ் சார் மாரில வருவாரு, மாஸ்க் காட்டுவாரு, அந்த மாதிரிலாம் வந்து நீங்க அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி படம் இருக்காது. இப்பயே சொல்லிடுறேன். இல்ல படமே டிஃபரெண்டா புதுசா நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் சூப்பர். 3 மணி நேரம் போறதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லாக் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் ஸ்மூத்தா போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. செம்மையா இருக்கு படம். ரெண்டு தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலயும் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தமிழ் படம் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். கொண்ட வெளியுது ப்ரோ. இந்த மாதிரி இருக்குது. கிருஷ்ணாலே மாஸ் தான் ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கடைசி சீன் தான் ப்ரோ பிடிச்சிருந்தது. தனுஷ் நல்லா பண்ண வித்தியாசமான ரோலா இருந்தது. பார்க்கலாம். தனுஷ் ஆக்டிங் தானா வேற லெவல் ஆக்டிங் தான். கண்டிப்பா ஆஸ்கர் வச்சிரனா. சூப்பரா இருக்கு. வேற லெவல் ப்ரோ. அந்த ஒரே ஒரு சாங் மட்டும் தான் வரலன்னு நினைக்கிறேன். மற்றபடி மற்ற பாட்டு எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ரன் டைம் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு. செகண்ட் ஹாஃப்ல டெஃபினட்டா வந்து ஒரு 80 மினிட்ஸ் 90 மினிட்ஸ் ஓடுது. அது ஒரு 70 மினிட்ஸ்க்கு ட்ரிம் பண்ணியிருக்கலாம். நாகார்ஜுனாவோட எமோஷனல் போர்ஷன்ஸ் தான் தேவையா படத்துக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலுமே எப்படி வந்து ஒரு பெக்கரா இருக்காரு, அவர் எப்படி வந்துட்டு இந்த காசெல்லாம் திருப்பி எடுத்துட்டு வந்தாருன்னு சில லூப் ஹோல்ஸ் அங்கே விட்டுருக்காங்க. பட் இட்ஸ் எமோஷனல் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபயரா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல நடுவில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து செம பிக்கப். சூப்பரா இருக்கு ப்ரோ. தரமாக இருக்கு படம் சூப்பராக நான் அவார்டு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இருக்கு. சூப்பரா எல்லாமே பக்காவா இருக்கு. ஹீரோனி வரும்போது மட்டும் லைட்டா ஸ்லோ ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி படம் நல்லாவே போச்சு. தனுஷோட இன்ட்ரோடக்ஷனே போதும் எல்லாரும் அளவு வச்சிரும். கண்டிப்பா அந்த இன்ட்ரோடக்ஷனுக்காகவே பார்க்கலாம். பயங்கரமான இன்ட்ரோடக்ஷன். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி ப்ரோ. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான மூவி தான். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. யூசுவலான கண்டென்ட் தான். பட் இது புதுசா காமிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. அவர் பிச்சைக்காரனா நடிக்கலங்க, வாழ்ந்து காட்டியிருக்காரு அந்த படத்துல. இவ்வளவு பெரிய ஸ்டார் அவர் வந்து ஒரு பெக்கரா இறங்கி ஒரு குப்பையில போய் நடிச்சிருக்காரு. எனக்கு வேற ஹீரோஸ்ல இல்ல போட்டிருந்தாலோ இப்படி நடிச்சிருக்க மாட்டாங்க. சோ கண்டிப்பா தனுஷ் சாருக்கு நேஷனல் அவார்ட் கொடுக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆனது பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் இன்னும் நல்லா முடிச்சிருக்கலாம். பட் தனுஷ் பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. படமும் எனக்கு சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஓடும் படம். ட்ரெயிலர் ஒரு 2 நிமிஷம் விட்டாங்களா, அந்த 2 நிமிஷத்துல என்ன கதை கொடுத்தாங்களோ அதுல பார்க்கும்போது என்ன கதை புரிஞ்சதோ அதான் 3 ஹவருக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நிறைய ஹேட்ரட் இருக்கு அவர் மேல. அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி நான் எதுக்கு இங்க வந்து ஒரு ஸ்டாரா இருக்கேன் அப்படிங்கறத வந்து பிரேக் பண்ணி சொல்லியிருக்காரு. ஒரு ஹியூமனா எப்படிலாம் நம்ம பாக்குறோம், அவங்களையுமே நம்ம மதிக்கணும்ன்றதுமே இருக்கு. மெயின் பேசிக் பணம் இருந்தாதான் எல்லாத்துக்குமே இங்க மரியாதை. அதுதான் இதுல காமிச்சிருக்கு. படத்தை பத்தின ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் தான் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ரிவ்யூவை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சினிமாவோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.